சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் 474வது திருநாமம். ஒரு 2-3 நாளாக நான் ஊருக்கு போயிட்டப்பா, அதனால தான் உங்கள்கிட்ட எல்லாம் பேச முடியல. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? திரும்பி நாராயணன் நம்மளை பேச சொல்கிறாரு. நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம், சரிங்களா? 474வது திருநாமம் என்னென்னா ரத்ன கற்பாய நமக. சுமார் 10 வருடங்கள் முன்பு கேரளாவில் உள்ள திருச்சூர் பேருந்து நிலையத்தில் ஒரு பிச்சைக்காரர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். குருவாயூரப்பனின் பெருமைகளையும் குருவாயூரப்பனுக்கு சமர்ப்பிக்கப்படும் துலாபார காணிக்கையை பற்றியும் அவர் கேள்விப்பட்டார். உடனே, குருவாயூரப்பா, இன்று பிச்சைக்காரனாக இருக்கும் என்னை நீ மட்டும் கோடீஸ்வரன் ஆக்கிவிட்டால் உனக்கு என் எடைக்கு எடை தண்ணீரை துலாபார காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் என்று மனதுக்குள் வேண்டிக் கொண்டார். விரைவிலேயே அந்த பிச்சைக்காரர் கையில் ஒரு லாட்டரி சீட்டு கிடைத்ததாம். அந்த லாட்டரி சீட்டுக்கு பம்பர் பரிசாக 1 கோடி அவருக்கு கிடைத்துவிட்டது. கண்கண்ட தெய்வமான குருவாயூரப்பன் செய்த இன்னருளை நினைத்து வியந்து போனார் அந்த நபர். பிரார்த்தனை செய்து கொண்டபடி காணிக்கையை செலுத்திவிடலாம் என்ற முடிவோடு குருவாயூரப்பனின் கோவிலுக்கு சென்றார். ஆனால் அந்த புதிய கோடீஸ்வரனுடைய மனதில் ஒரு சிறிய குறை இருந்ததாம். குருவாயூரப்பனின் பேரருளும் கருணையும் மிகவும் உயர்ந்ததாக இருக்க அவனுக்கு காணிக்கையாக வெறும் தண்ணீரையா அளிப்பது என்று சிந்தித்து தண்ணீருக்கு பதிலாக எடைக்கு எடை கற்கண்டு சமர்ப்பிக்க தீர்மானித்தார் அவர். துலாபாரத்தின் ஒரு தட்டில் கோடீஸ்வரர் அமர்ந்தார். மறுதட்டில் அவருடைய எடைக்கு இணையாக கற்கண்டை வைத்தார்கள். எவ்வளவு மூட்டையாக கற்கண்டு வைத்தாலும் அந்த கற்கண்டின் அளவு இவரது எடைக்கு நிகராக வரவே இல்லை. சுமார் 150 கிலோவுக்கு மேல் கற்கண்டு வைத்தும் கோடீஸ்வரர் அமர்ந்த தட்டுதான் கீழே இருந்தது. அதன் பின் திருக்கோயில் அர்ச்சகரை அழைத்து என்ன செய்வது என்று கேட்டார்கள். அவர் சிந்தித்து பார்த்துவிட்டு, நீங்கள் கற்கண்டு துலாபாரம் தான் பிரார்த்தித்திருந்தீர்களா அல்லது வேறு ஏதாவது வேண்டிக் கொண்டீர்களா என்று கேட்டார். கோடீஸ்வரர், நான் தண்ணீரை தருவதாகத்தான் வேண்டிக் கொண்டிருந்தேன். ஆனால் இவ்வளவு செல்வத்தை குருவாயூரப்பன் எனக்கு கொடுக்கையில் வெறும் தண்ணீரையா அவனுக்கு கொடுப்பது? அதனால்தான் எடைக்கு எடை கற்கண்டை அளிக்கலாம் என முடிவெடுத்து விட்டேன் என்றார். அர்ச்சகர், நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டீர்களோ அதை கொடுத்தால்தான் குருவாயூரப்பன் ஏற்பான். இவன் என்ன செல்வம் இல்லாதவனா, சொத்து இல்லாதவனா? இந்த பிரபஞ்சம் அனைத்துமே அந்த பகவானின் சொத்துதான். நீங்கள் துலாபாரம் சமர்ப்பித்தால் உங்கள் பக்தியின் எடையை தான் குருவாயூரப்பன் பார்க்கிறானே ஒழிய நீங்கள் சமர்ப்பிக்கும் பொருளின் எடையை அவன் பார்ப்பதில்லை. நீங்கள் கொடுக்கும் பொருளுக்காக அருள் புரிபவன் அல்லன் அவன். நீங்கள் சமர்ப்பிக்கும் பொருளால் புதிதாக அவனுக்கு சொத்து வரவேண்டிய தேவையும் இல்லை. பிரார்த்தித்தை சரியாக சமர்ப்பியுங்கள் என்றார். அவ்வாறே எடைக்கு எடை தண்ணீரை காணிக்கையாக இவர் சமர்ப்பித்தவாறே துலாபாரம் நேராக நின்றது. காணிக்கையை குருவாயூரப்பனிடம் சமர்ப்பித்துவிட்டு குருவாயூரப்பனிடம் சென்ற கோடீஸ்வரர், பகவானே, அடியனுக்கு கிடைத்த இந்த 1 கோடி ரூபாய் செல்வமும் கூட உன் சொத்திலிருந்து நீ அருளியது தானே. அதை உணராமல் உனக்கு புதிதாக ஒரு சொத்தை நான் தருவதாக எண்ணிவிட்டேனே, தவறு. என்னை மன்னித்தருள்வாயாக. எல்லையில்லாத சொத்தை உடைய நீ உன் அடியார்கள் விரும்பினால் அவர்களுக்கு அச்செல்வத்தை அருள்கிறாய் என்று உணர்ந்தேன் என்று கூறிவிட்டு தன் இல்லம் திரும்பினார். இதிலிருந்து நாம் உணர்வது என்னவென்றால், எல்லையில்லாத சொத்துக்களை உடைய திருமால் செல்வம் வேண்டி வரும் அடியார்களுக்கு அவர் விரும்பும் செல்வத்தை அளிக்கிறார். எனவே நம்மிடம் செல்வம் இருக்கிறது என்று நாம் கர்வம் கொள்ளாமல் அவன் அருளிய செல்வம் என்று உணர்ந்து நன்றியுடன் இருப்பதே நலம். இவ்வாறு எல்லையில்லாத செல்வத்தோடு திகழ்வதால் திருமால் ரத்னகற்ப என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சகசரநாமத்தின் 474வது திருநாமம். ரத்னகற்பாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு நற்செல்வம் குறைவின்றி நிறையும்படி திருமால் அருள் புரிவார். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பின் திருவடிகளே சரணம்.